அனைவருக்கும் வணக்கம். அஸ்வஸ்வ தொடர்பான புதிய தகவல்கள் பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளியாகிக் கொண்டு வருகின்ற சூழலில் சிலருக்கான இந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருப்பதாக பல தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அஸ்வஸ்வ தொடர்பான இந்த கட்டக்கரையில் உள்ளவர்கள் இவர்களுக்கு இந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருப்பது என்று சொல்லி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அஸ்வஸ்வ தொடர்பான கொடுப்பனவுகள் கடந்த ஏப்ரல் மாதத்தில் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிறுத்தப்பட்ட கொடுப்பனவு எவ்வளவு கொடுப்பனவு யார் யாருக்கு நிறுத்தப்பட்டது என்பது தொடர்பான ஒரு விரிவான காணொலியாக இந்த காணொலி அமையும். எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவோடு அன்போடு கேட்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இனி விரிவான செய்திகள், விரிவான விளக்கங்களுக்கு வருவோம். இந்த 5000 ரூபா கொடுப்பனவு பெற்று வந்தவர்களில் 2 பகுதியினர் உள்ளனர். 5000 ரூபா கொடுப்பனவுகள் 2 பகுதியினருக்கு அண்மை காலமாக கொடுக்கப்பட்டிருந்தது. என்பிபி அரசாங்கம் பதவியேற்ற கையோடு சில அதிகரிப்புகளை மேற்கொள்ளப்பட்டு அந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்ட 2 வகையினருக்கு இந்த 5000 ரூபா கொடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. சரி, இவ்வாறு 2 வகையினரில் யார் யாருக்கு நிறுத்தப்பட்டது, யாருக்கு தொடர்ந்து வழங்கப்படுகிறது என்பது தொடர்பான ஒரு தெளிவின்மையை தீர்க்கும் விளக்கமாக இந்த காணொலி அமையும். இதில் யாருடையது இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறுத்தப்பட்டது, யாருக்கு டிசம்பர் மாதம் வரை கிடைக்கும் என்பதையும் விரிவாக பார்ப்போம். இது தொடர்பாக உங்களுடைய தொலைபேசியில், அதாவது நீங்களே உங்களுடைய தொலைபேசியில் ஆன்லைன் மூலம் நீங்கள் சில விளக்கங்களை பார்த்து கொள்ளலாம். அது எவ்வாறு பார்ப்பது என்பது ஒரு சிறு விளக்கத்துடன் தரலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய தொலைபேசியில் கூகுள் குரோம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதியில் நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் அழுத்தி www.wpv.lk என்கின்ற ஒரு இணையதளத்திற்குள் பிரவேசித்து அந்த இணையதளத்திற்கு பிரவேசிப்பதற்காக இப்போ நான் கூறப்பட்ட இந்த இணையதள முகவரியை நீங்கள் டைப் செய்து சர்ச் பண்ண ஒரு விண்டோஸ் ஒன்று தோன்றும். அதில் நீங்கள் பார்த்தீர்களானால் நிறைய விடயங்கள் இருக்கும். இதில் நீங்கள் சர்ச் ஃபார் ஹவுஸ்ஹோல்ட் அப்ளிகன்ஸ் என்ற செக்ஷன் வரும், ஒன்று பிரிவு வரும். அந்த அப்ளிகன் மெம்பர்ஸ் என்ஐசி என்கின்ற ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த பாக்ஸில் உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை டைப் செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் டைப் செய்து கொண்டதன் பின்னர் சர்ச் என்கின்ற ஒரு பட்டனை அழுத்துகின்ற போது உங்களுக்கு உங்கள் விவரங்கள் அனைத்தும் தெளிவாக காட்டும். அதே மாதிரி QR கோட் என்கின்ற இலக்கம் கேட்கப்பட்ட பகுதியில் அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் /HH நம்பர் என்கின்ற அந்த பகுதியில் QR கோட், உங்களுடைய QR கோட் இலக்கத்தை டைப் செய்து சர்ச் என்ற பட்டனை அழுத்துகின்ற போது அங்கும் உங்களுடைய விவரங்கள் வரும். இங்கு நீங்கள் என்ன நிலையில் இருக்கின்றீர்கள், அதாவது எந்த நிலையில் எந்த கேட்டகரிக்குள் இருக்கின்றீர்கள், நீங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றீர்களா அல்லது தொடர்ந்து அந்த அஸ்வஸ்வ பெற தகுதியுடையவர்களா என்பது பற்றிய விவரங்கள் இங்கு உங்களுக்கு தென்படும். அதாவது இங்கே இதில் முக்கியமான சில விடயங்கள் உங்களுக்கு தென்படும். உங்களுடைய கிராம சேவகர் பிரிவு ES டிவிஷன், உங்களுடைய QR கோட் இலக்கம் என்பனவும், உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய விவரங்கள் சரியானதா என்று பரிசோதித்து கொள்ள உங்களுக்கு ஒரு வாய்ப்பை இது தரும். இதேவேளை புதிதாக விண்ணப்பம் போட்டவர்கள் இந்த செலக்டட் கேட்டகரிக்குள்ளே நோட் அப்ளிகன்ஸ் என்று வரும். அதாவது இங்கு NA நோட் அப்ளிகன்ஸ் என்றது N/A என வரும். இது என்னவென்றால் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு என்னென்ன வகையில் உள்ளடக்கலாம் என்று ஒரு முடிவு செய்யப்படாத நிலையில் தான் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு தென்படும். அதாவது தெளிவாக சொன்னால் அவர்களுடைய புதிய விண்ணப்பங்கள் இன்னும் அப்ரூவல் ஆகவில்லை, அப்ரூவல் வழங்கப்படவில்லை. அவர்களுடைய விவரங்கள் எல்லாம் என்ன என்று காட்டப்படும். இவர்களுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டு அப்ரூவல் வழங்கப்பட்டதன் பின்புதான் அவர்களுடைய தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்களா அல்லது தெரிவு செய்யப்படவில்லையா அல்லது அவர்கள் இன்னும் என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விளக்கத்தை அது காட்டும். இது பழைய விண்ணப்பதாரர்களுக்கு, அதாவது 1ஆம் கட்டத்தில் பதிவுகளை மேற்கொண்ட பழைய விண்ணப்பதாரர்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். அதாவது ஏற்கனவே பணம் பெற்று வந்தவர்களுக்கு செலக்டட் என்கின்ற அந்த கேட்டகரியில் டிரான்ஷன்ட் என்று ஒன்று இருக்குமானால் உங்களுக்கான அஸ்வஸ்வ கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளது என்று அர்த்தம். மீண்டும் கூறுகின்றேன், செலக்டட் என்கின்ற அந்த கேட்டகரியில் டிரான்ஷன்ட் என்று ஒன்று தென்படுமாக இருக்கின்றால் உங்களுக்கான அஸ்வஸ்வ கொடுப்பனவு நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம்.
இவ்வாறு இருக்காமல் வேறு ஏதும் இருக்குமானால் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் தொடர்ந்து கொடுக்கப்படும். அது டிசம்பர் மாதம் வரை கொடுக்கப்படும். இந்த 2025 டிசம்பர் வரை அவர்கள் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அவர்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் என்று தான் அதனுடைய அர்த்தம். இவ்வாறு நிறுத்தப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் 2500 எடுத்துக்கொண்டிருந்தவர்கள், அதே மாதிரி 1250 ரூபா எடுத்துக்கொண்டிருந்தவர்கள். இந்த 2 வகையினராக இவை காணப்படுகின்றது. இவர்கள் தான் பின்பு 5000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு 5000 ரூபா கொடுப்பனவு பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருந்தார்கள். அதேபோல் ஏற்கனவே 5000 கொடுத்தவர்களும் மீண்டும் 5000 கொடுப்பதால் 2 வகையாக அவர்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள். 5000 ரூபா பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் உள்ளார்கள். இவர்கள் யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது என்று தெளிவில்லாமல் இருப்பதால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு விளக்கத்தை பெற்றிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த செலக்டட் என்ற பகுதியில் ரான்சன்ட் என்று ஒரு பகுதி உங்களுக்கு தென்படுமாக இருந்தால், அந்த விளக்கம் பெருமாக இருந்தால் உங்களுக்கான 5000 ரூபா நிறுத்தப்பட்டுள்ளது என்று அர்த்தம். தொடர்ந்து நமது காணொலியில் இணைந்து கொள்ளுங்கள். மேலதிக விவரங்கள் கிடைக்கப்பட்டதும் உடனுக்குடன் தரக்கூடியதாக இருக்கும். அஸ்வஸ்வ சம்பந்தமான தகவல்கள் நாங்கள் சற்று தெளிவான விளக்கங்களை பெற்ற பின்னர் தான் உங்களுக்கு தருகின்றோம். அதனால் அஸ்வஸ்வ சம்பந்தமான தகவல்கள் தருவதற்கு கொஞ்சம் கால நீடிப்பு செல்லும். எனவே எமது காணொலியில் எப்பொழுதும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான சரியான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.